ரிஹர்சல் தொடர்கிறது. நாயகி பிரணீதா தன்னுடைய கோழி முட்டை கண்ணோடும் கிளாமரோடும் நம்மை கிளுகிளுப்பாக்கியிருக்கிறார். Hi, this is Pranita and character வந்து ஒரு girl next door மாதிரி character, ஒரு simple பொண்ணு அந்த மாதிரி character. Songs எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிவி பிரகாஷ் சார் சாங்ஸ் பண்ணியிருக்காங்க and a lot of variety in the songs is beautiful. Technicians வந்து of course the director sir Shankar Dayal sir எனக்கு தமிழ் வராத டைமில் இருந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்போது cinematographer பிஜி முத்தையா சார் and production team ஞானவேல் சார் பிரபு சார் எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்தது. இட் வாஸ் வண்டர்ஃபுல் டு ஒர்க் வித் கார்த்தி சார். அவங்க வந்து ஆல்ரெடி தமிழ்நாடுல ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டர். ஸோ பிகினிங்கில் நான் நர்வஸாக இருந்தது, பட் நவ் ஐ திங்க் இஸ் அ வெரி டவுன் டு அர்த் அண்ட் வெரி ஃப்ரெண்ட்லி பர்சன். ஸோ இட் வாஸ் வண்டர்ஃபுல் டு ஒர்க் வித். நீங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க? என்னையா? உங்களதான். என்கிட்ட பேசுவீங்களா நீங்க? விட்டு அழுதுருவேன். ஏன்? காலேஜ்ல வெளியில இருந்து வந்து சில ரவுடி பசங்க ரொம்ப கலாட்டா பண்றாங்க. உங்க வாத்தியார்ட்ட போய் சொல்ல வேண்டியதானே? வாத்தியார் இல்ல, பிரின்சிபல். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதுமா? ஏதோ ஒரு பால் அவன்கிட்ட போய் சொல்ல வேண்டியதானே? ஐயோ, அவங்களும் பயப்படுறாங்க. போலீஸ் கேஸ். எனக்கு தெரிஞ்ச லேடி ஏசி இருக்காங்க, சொல்லவா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நீங்க தான் வந்து கேட்கணும். நான் அது கேட்கணும்? எனக்காக நீங்க கேட்காம வேற யாரு கேட்பாங்க? அதத்தான் கேட்கறேன், உனக்காக நான் அது கேட்கணும். அப்ப சின்ன வயசுல நான் கேட்டா பணம்பழம் சுட்டு கொடுத்தீங்க. அது அறியாத வயசு. டயர் ஓட்டுனது புரியாத வயசு. சப்பாத்தி கல்லில பேர் எழுதினது. அறிவு இருக்கிறவன் எவனாவது இதெல்லாம் செய்வானா? எல்லாமே ஆர்வ கோளாறு. அப்ப எல்லாமே ஆர்வ கோளாறா? ஆமா. காலேஜ் ஆடிட்டோரியம்ல வச்சக்கண்ணு வாங்காம பார்த்தது, வேற வேற கெட்டப்ல வந்து என்ன இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணது, வீட்டுக்குள்ள நான் போற இடத்துக்கெல்லாம் வந்து அப்படி இப்படி என்ன சைட் அடிச்சது. அப்ப இதெல்லாம் தெரிஞ்சிட்டு தான் தெரியாத மாதிரி நடிச்சியா? இனிமே கூட பேசுறதுக்கு எதுவும் இல்ல. உங்க கூட நான் விளையாடாம வேற யாரு விளையாடுவாங்க மாமா? மாமாவா? ஐயோ, நிஜமா தான் சொல்றியா? ஆமா. நீ கண்ணா தூங்குறியா? ஐயோ இல்லையே. மாமா. மாமா. ஆமா மாமா. நீ தைரியமா காலேஜுக்கு போ. நாளைக்கு காலைல மாமா வந்து விளையாடு. அவங்கதான் மாமா. நல்லா குடி. பொண்ணுங்கள பாத்துறேன் அண்ணா. போறா, காதை புடிச்சு போறா. அண்ணா அண்ணா போறான்னு சொல்லல. தேவை இல்லாம என்ட்ரி ஆவாத, ஆண்டட வாய விட்டு நறுமாடி வாங்காத, தடா விட்டு திமுரு எல்லாம் எங்க கிட்ட காட்டாத, தனியால மாட்டிக்கிட்டு ஐயோ எம்மனு கத்தாத, ஒழுங்கா இருக்க வேணும்டா, இல்ல கைய கால முறுக்கி உன்ன கைமா பண்ணிடுவோம்டா. பிரகாஷ் ராஜ், கோட்டா ஸ்ரீனிவாச ராவ், கிரண், ராதிகா, ரோஜா என அனைவரும் தங்களின் கதாபாத்திரங்களை கச்சிதமாக கையாண்டிருக்கிறார்கள். மஞ்சா காமலை மருந்து வாங்குற மாதிரி டெய்லி 8 மணி போய் நின்றுக்கிறீங்க. அந்த ஆள் வந்தானா இல்லையா சார்? வந்தான் சார். ஆனா கூட 7:30 வந்தது சார். 7:30? லவ் வந்துச்சு சார். स्वातीची लुका संदे तालुका नचे नाजुका साहो संदा मामा तुनका रावे कोगिलिटी ताका. என்னடா இன்னும் லவ் போர்ஷன் வரலையே நினச்சேன். ஒரு பையன் கலகலரா சொக்கா போன்னு சுத்தனா அந்த சரௌண்டிங்கில் ஒரு ஜன்னல் ஓப்பன் ஆகணுமே. ஆச்சா சார்? ஆச்சு ரஜினி சார். போண்டா ஆண்டனி, ஆல்ரெடி காண்டா இருக்கிறேன். பில்லு எவ்வளோன்னு சொல்லு. என்னண்ணா எவ்வளோ ஆச்சு? 72 ரூபா. கமல் சார், உங்ககிட்ட சேஞ்ச் இல்லைன்னு எனக்கு தெரியும். என்கிட்ட நிறைய சேஞ்ச் இருக்கு. இதை பாருங்க. என்னண்ணா பேலன்ஸ் எவ்வளோ பாருண்ணா. 42 டி 30. என்ன ரஜினி இது? கணக்கு 99 ரூபா ஆச்சு சார். அது கழுத்து அப்படி திருப்பி விட்டுட்டு உங்க கால் கதையை கண்டினியூ பண்ணுங்க சார். வேண்டாங்க சார் இருக்காரா?
ஏங்க ஆளுங்க என்னங்க నువ్వు నాకు చాలా నచ్చావు. அப்படின்னா சார் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க போல சார். உங்களுக்கு வேலை கொஞ்சம் தெரியுமா சார்? இதுக்கு எதுக்கு சார் லாங்குவேஜ்? அந்த பாடி லாங்குவேஜை பார்த்தாலே தெரியல கமல் சார். நீங்க செம ஷார்ப்பு சார். சார் நான் ஷார்ப்புனா நீங்க கூர்ப்பன் ஷார்ப்பு கமல் சார். ஜிவி பிரகாஷின் இசையும் முத்தையாவின் ஒளிப்பதிவும் இந்த படத்திற்கு பலம். சகுனி ஒரு மாஸ் என்டர்டைனர், ஃபுல் ரேசி சாங்ஸ், எனர்ஜெட்டிக்கான ஒரு ஆல்பமாக பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆடியோ பெரிய ஹிட் ஆயிடுச்சு இந்த ஒரு நாள்லேயே. ஸோ ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் ஒரு பகுதியாக இருந்ததுக்கு. கார்த்திக் கூட நான் வேலை செய்கிற 2வது படம். ஸ்டுடியோ கிரீன் ட்ரீம் பிக்சர்ஸ் கூட வேலை செய்கிற ஃபர்ஸ்ட் ஃபிலிம். போட்டது பத்தல்ல மாப்புள்ள இன்னொரு மேட்டர் கேளுடா மாமனோட டாக்டர் தானடா. போட்டது பத்தல்ல மாப்புள்ள இன்னொரு மேட்டர் கேளுடா மாமனோட டாக்டர் தானடா. கண்ணுல ரம்ம கிண்ணு ஊத்துனா தப்புன்னு ஒலைய ஏத்துக்கிட்டு ஆட போறேன்டா. வேறண்டா வெட்டு குத்து போடுடா டப்பாங்குத்து எனக்கு எல்லாருமே சொந்தக்காரன்டா. போட்டது பத்தல்ல மாப்புள்ள இன்னொரு மேட்டர் கேளுடா மாமனோட டாக்டர் தானடா. நீ சொல்லு ஒன்ஸ் மோர் தொட்டி கூட நமக்கு பஞ்சு மெத்தடா. குடியாரம் பேச்சு அது விடிஞ்சு புட்டா போச்சு. அட செஞ்ச தப்பா மறந்து போகும் தெய்வம் நாங்கடா. நம்ம கவலை எல்லாம் வரட்ட நீ மனசு விட்டு பேசு. நீ பேசல நான் போட்டதெல்லாம் லாசு தானடா. அடவான பூமி சிறுசு நம்ம லைஃப் தாண்ட பெருசு. அட சிரிக்க மறந்த மனுஷனுக்கு சொர்க்கம் ஏதுடா. இன்னொரு மேட்டர் கேளுடா மாமனோட டாக்டர் தானடா. போட்டது பத்தல்ல மாப்புள்ள இன்னொரு மேட்டர் கேளுடா மாமனோட டாக்டர் தானடா. கண்ணுல ரம்மு கிண்ணு ஊத்துனா அட்ட பொண்ணு ஒலைய ஏத்துக்கிட்டு ஆட போறேன்டா. வேறண்டா வெட்டு குத்து போடுடா டப்பாங்குத்து எனக்கு எல்லாருமே சொந்தக்காரன்டா. போட்டது பத்தல்ல மாப்புள்ள இன்னொரு மேட்டர் கேளுடா மாமனோட டாக்டர் தானடா. லாஜிக்கே இல்லாமல் காமெடியை மட்டுமே கையில் வைத்துக்கொண்டு அரசியல் களத்தில் குதித்து விளையாடியிருக்கும் இயக்குனர் சங்கர் தயாளை பாராட்டலாம். மொத்தத்தில் சகுனி வெற்றிக்கான ஆட்டம். வணக்கம், நான் சகுனி படத்தோட டைரக்டர் சங்கர் தயாள் பேசுகிறேங்க. சகுனி வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் சார். அது அரசியல் பின்புலம் இருந்தாலுமே முழுக்க அவருக்கு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்கும். ஸோ சின்ன குழந்தைங்கலேருந்து டோட்டலாக ஃபேமிலி வரைக்கும் எல்லாருமே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் தான். முழுக்க ஹியூமர் தான். அதில் குறிப்பாக சந்தான சார் சேர்ந்து நடிக்கிற லூட்டி வந்து ரஜினி கமல் சொல்லிட்டு அது டோட்டலாக தேட்டர் அல்லுன்னு நம்புறேன் நான். படத்தோட சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஜிவி பிரகாஷ் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு மாஸ் கமர்ஷியல் பண்ணியிருக்காரு. ஒரு 5 சாங்கு 5மே ஒன்று ஒரு வெரைட்டியில் இருக்கும். ரொம்ப நல்லா வந்திருக்கு சாங்ஸு. பாரம்பரியமான வீடா இருக்கு. பாரம்பரியம்லாம் இல்லையா, சேட்டோட பழைய வீடு. ஏமாதி ரமணியக்கா புடிங்கிச்சு. வழக்கமா சேட்டு தான் வீட போடுவாங்க. கும்பல வீட புடிங்கிச்சு. யோ நீ ரமணியக்கான்னு ஒண்ணு தெலுப்பா ஒரு ஆன்ட்டி லோ இப் கட்டின்னு வாய் நிறைய வெத்தல் பாக்கு போடுன்னு நினைக்கிறேன். இது ஒரு பொம்பளை மைட்டேஷன். வேணா சொன்னா கேள் போயில வாப்பா. ஏன் பயப்படுற? அம்மன் எவ்வளவு கடன் வாங்கியிருக்க? அசல் எவ்வளவு வட்டி எவ்வளவு? கையில் தான் போட்டு கொடுத்தியா? என் பிரச்சனை தீக்குறாலும் நீ பெரிய பகதூர் பாதுஷா. ஆபீசர் பால கவுண்டா சந்திரன் போடு. போன போறேன். கொஞ்ச நேரத்துல அந்த இன்ஸ்பெக்டர் வரணும். என்ன பண்ணிட்டு இருக்கா? நயம் விட மாட்டேன்டா. என்ன நேயர்களே, இன்னைக்கு சகுனி திரைப்படத்தோட திரையலசல் ரொம்பவே ரசிக்கும்படி இருந்திருக்கோன்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு நல்ல படத்துடன் உங்களை சந்திக்கும் வரை திஸ் இஸ் கீர்த்தனா சைனிங் ஆஃப். Die,
ta tum tum paka chiki pai pa pum tiki tiki tai ta tum tum paka chiki pai pa pum tapaka ta pipa ta ta ripa tikam pa tum ching pam pam yeah tapaka ta pipa ta ta ripa pam pam yeah सेमिया मी से बच्चे सेलയിൽ आसे बच्चे मामिया आगाऊंगा मम्मी रेडी दाना கோலத்தில் புள்ளி வச்ச கோவத்தை தள்ளி வச்ச சாமியே வரம் தந்தாச்சு கேள்வி சரிதானா ஃபேமிலி மேன் என்ன மாற வையண்டி பேச்சுலர் வாழ்க்கை எல்லாம் இம்சையாச்சடி ஜாதகம் கொண்டு போய் தேதி பார்க்கட்டா சாலியா எஸ்கேப் ஆகும் வாயா வெள்ளை பம்பரும் வெள்ளை சுத்துதே வெள்ளை பார்வதான் கண்ணை கொத்துதே மக்கு பொம்பளை மனசை ரோபரி செஞ்சாலே சிக்கு சிக்கு